மாமா ஆ? டீ. வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டியாமா? ஆமா மாமா. ஐயா மாமா வணக்கம் ஐயா. வாப்பா. என்ன வியாபார நேரத்துல இங்க? லஞ்ச் டைம் எங்கய்யா? அதான் சாப்பிட்டு அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டீ சாப்பிடுங்க. ஆ, டீ குடு. இருங்க இதோ டீ வேணாங்க ஐயா, கொண்டு வரேன். இப்பதான் சாப்பிட்டு வரேன். என்னண்ணே சொல்லுப்பா. கடையில வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மேடம் என்ன சொல்றாங்க? மேடமா? அட நீங்க வேற தம்பி, எப்படிதான் அவங்களெல்லாம் இத்தனை நாள் வீட்டுல வச்சு வரவு செலவு பாத்தீங்களோ? சரியான டார்ச்சரா இருந்திருப்பாங்க போல. ஆனா முதலாளி அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. முதலாளி அம்மாவை? எங்க ராமச்சந்திரன் ஐயாவை முதலாளின்னு சொன்ன வாயால அவங்களெல்லாம் முதலாளின்னு சொல்லுவோமா நாங்க? அதெல்லாம் என்னைக்கும் நடக்காதுங்க. அவங்களோட ஆடம்பரம் எல்லாம் கொஞ்ச நாள்ல அடங்கிடும். அப்புறம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது தெரியுமா? என்ன? கண்மணி மேடம் கடைக்கு வந்திருந்தாங்க. கண்மணி வந்தாளா? என்ன சொல்றீங்க? எங்க யூனியன் லீடர் கிட்ட போய் பேசுங்க. என் கடைக்கு அவன்டா யூனியன் லீடர்? நான் தான். எனக்கு இங்கதான் வேலை. ஏன்னா இந்த கடையில எனக்கும் உரிமை இருக்கு. ஓ, எம்ப்ளாயியா? யூனியன் லீடர். கண்மணி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல எதுக்கு கடைக்கெல்லாம் வரணும்? அந்த விஜய் வேற மோசமானவளாச்சே. வீரா, கண்மணி அந்த கடையில இருக்கிறது அவளுக்கும் நல்லதில்ல, என் குழந்தைக்கும் நல்லதில்ல. அவளை கடையை விட்டு வீட்டுக்கு போக சொல்லணும். டேய், என்னடா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு நீயே போன் அடிச்சு சொல்ல. உங்ககிட்ட கூட வாடா சொல்லாம வந்திருக்கு. அது ஆமாப்பா, எனக்கு தெரியாது. அத டேய், உங்களுக்குள்ள நடக்கிறது அப்பாவுக்கு தெரியாது, அதை மறந்துடாத. ம், ஐயா நான் வரேங்க ஐயா. வரேன் தம்பி, வரேன். மாமா, நானே அவளை கால் பண்ணி வர சொல்றேன். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நீ மாறா, ம். என் போனை கொடு. போன் வருது. வீரா, சொல்லு வீரா. கண்மணி, என்னடி பண்ணிட்டு இருக்க? அந்த கடைக்கு நீ எதுக்கு போன? வேலை பார்க்கதான். இங்க கூட ஏய், என்ன கண்மணி? அண்ணி, இப்ப நீங்க அந்த கடையில வேலை பார்க்கலன்னு யார் எழுதா?